நம்ம மோதலும் காதலும் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் ஹார்ட் பீட் சீசன் 1 நடந்துட்டு இருந்தது. ஸோ மோதலும் காதலும் பார்க்க Hotstarல நான் வந்து பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட் வரும். எதோட ஹார்ட் பீட்டோட. பார்த்து என்னன்றது நல்லா இருக்கே. மற்ற சாங்ஸ் எல்லாம் டைட்டில் சாங் எல்லாம் நல்லா இருக்கே. நான் ஜஸ்ட் என் மைண்ட்ல இப்படியே போய் ஓகே. அது കഴിഞ്ഞ് நான் செட்டுக்கு போகும்போது நான் உமாவ பத்தி சொன்னேன்ல, எந்த விஷயம் நமக்கு வந்து டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். இது பார்க்கணும், அது பார்க்கணும். அந்த மூவி எப்படி இருக்கு, இந்த சஜஸ்ட் மூவி எப்படி பண்ணிப்பீங்க மாத்தி இருக்கு. மாத்தி. சஜஷன்ஸ் போகும். ஸோ ஒரு நாள் நான் அப்படி இருக்கும்போது, உமாமா என்கிட்ட என்ன சொன்னேன்னா, "ஹே அஷு, இங்க வா. Hotstarல ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஹார்ட் பீட்ன்ற ஒரு வெப் சீரிஸ் நான் பார்த்தேன். நல்லா இருக்குடா. நீ பாருங்க. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொன்னேன். "அப்படியாம்மா? நானும் பார்த்தேன்ம்மா. சரி இனி கவனிக்கிறேன்." அந்த மாதிரி. அன்னைக்கோ இல்ல 2 டேஸ் கழிஞ்சோ ஜெயஸ்ரீ இருக்கு. ஆழியா அகலனோட அம்மா. தன்வி பாப்பாவோட அம்மா. அவ வந்து ஹார்ட் பீட் பைத்தியங்க. ஹார்ட் பீட்ன்றாலே ஒரு 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 இது வரும். ஒரு எந்து வந்துரும் உங்களுக்கு. ஆமாமா. ஓகே. அவரும் சொன்னேன். நானும் வந்து சொன்னேன். ஸோ அப்படியே வந்து லைட்டா எல்லாரும் ஹார்ட் பீட்ட பத்தி ஒரு கான்வர்சேஷனே அங்கே போயிட்டு இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு எல்லாம் சொல்லும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏதோ ஒண்ணு என் மேல ஹார்ட் பீட்டோட தோட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வெப் சீரிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஹார்ட் பீட் ஓகே ஆல்ரெடி பண்ணேன். இதுக்கு செகண்ட் சீசன் வரும். அந்த மாதிரி எதுவுமே என் மைண்ட்ல போகவே இல்லங்க. நான் அந்த டைம்ல மோதலும் காதலும் உலகத்தில் இருக்கு. ஸோ அப்ப லைட்டா இப்படி போய் ஹார்ட் பீட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சாச்சு. ஓகே. ஒரு ஹேண்ட்ஸம் கை அண்ட் தட் கேர்ள் அடிபொலியா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே. அப்போ எனக்கும் பிடிச்சாச்சு. கொஞ்சம் எபிசோடு பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி ஓக்கன்றதுனால எதுவுமே பார்க்க முடியாது. அப்படி இப்படி போய். அட பார்த்தா திடீர்னு கால் வந்தாங்க. நெக்ஸ்ட் சீசன்னு சொல்லி கால் வந்தாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அந்த டைம்ல நான் அத பத்தி சொன்னதும், அத யோசிச்சதும், அது டக்குன்னு எடுத்துட்டு செகண்ட் சீசன் வந்து கால் வந்ததும் எல்லாமே ஒரு கனெக்ஷனாவே எனக்கு தோணி